காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் களவும் கற்று அத்தியாயம் 4. ஒரு நாள்ல வாடி போற மீன்ல இருந்து ஒரு சில லட்சம் வரைக்கும் போகிற எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் வரைக்கும் கஜபதிக்கு தெரிஞ்சாகணும். கடல்ல இருந்து மீன் மார்க்கெட் வர எல்லா பொருளையும் இவனுக்கு ஒரு மார்ஜின் இருக்கு. ஆனா இந்த தங்க கட்டி கை மாறுற பிசினஸ் மட்டும் ரொம்ப சீக்ரெட். கஜபதியோட நெருங்கின கூட்டாளியான தயாக்கு மட்டும்தான் இந்த டீல பத்தின முழு விவரமும் தெரியும். 2 வருஷமா பண்ற இந்த தங்க கட்டி கடத்தல்ல சேதுவும் முத்துவும் தயாவோட கையாளுங்க. இந்த தடவை எப்படியாவது கை மாற போற பார்சல்ல ஒரு தங்க கட்டிய தூக்க பிளான் பண்ணினா சேது. பக்காவா சலவக்கல்ல மாத்தி ஒரு பார்சல்ல வச்சு அங்க இருந்த தங்க கட்டிய முத்துவோட உதவியால பிளான் படி ஒரு பலாப்பழத்துக்குள்ள வச்சு 2 பேரும் உடனடியா கிளம்பிட்டாங்க. அவங்களோட அடுத்த பிளான பத்தி இப்போ தெரிய போகுது. இது களவும் கற்று தொடர்கிறது. முத்து, பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே சீக்கிரம் பின்னாடி இருக்கிற சந்துல போய் நில்லு. நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க வேணாம். ஏண்டா சேது? கஜபதிக்கோ இல்ல தயாவுக்கோ சின்னதா சந்தேகம் வந்து பின்னால ஆள் அனுப்பினாலும் அனுப்பியிருப்பாங்க. சரி, இப்போ நீ போய் ஒரு 9 பலாப்பழம் வாங்கி வை. நான் அதுக்குள்ள ஒரு வண்டியை பிடிச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறா. ஏ செம்மல, உன் பேரன் ஸ்கூல் ஃபீஸுக்கு காசு கேட்டு இருந்தியே, கிடைச்சதா? இல்லையா, எந்த வண்டிக்காரனுக்கும் சவாரியே இல்லையாமே, என்ன பண்றது? சரி, ஏதாவது கிடைக்குதா சொல்லு. காலையில ஒரு பக்கம் போவோம், காசை தேத்துவோம். என்ன, நான் வரட்டேன்? ஆகட்டும்பா, நல்லது நடந்தா சரி. ஐயோ சவாரிக்கு வருமா? எங்க சாமி போனோம்? திருநெல்லூர் வரைக்கும் பலாப்பழ லோடு. வாடகை எவ்வளோ? அவ்வளோ தூரம்னா ஒரு 800 ரூபாய் கொடுத்துருங்க சாமி. அதிகமா இருக்கே. சரி, கடைசியில பாத்துறேன் வாங்க. முத்து, எல்லா பழத்தையும் பத்திரமா தூக்கி வை. நேரத்துக்கு சாப்பிட்டு பழகின முத்துவுக்கு பசிக்க வண்டிய ஓரம் கட்ட சொன்னா சேது. பலாப்பழத்தை வண்டிக்காரர் செம்மலைய பாத்துக்க சொல்லிட்டு போனாங்க. வண்டியில இருக்கிற பலாப்பழத்துக்குள்ள தங்க கட்டி இருக்கிறது தெரியாம வெகுளியா அந்த பக்கமா விளையாடிட்டு இருந்த பேரனை கூப்பிட்டு பேசினாரு செம்மலை. தாத்தா, எனக்கு கிரிக்கெட் விளையாட புது பேட் வாங்கி கொடு, இப்பவே வா போலாம். ராஜா, அவ்வளோ காசு இல்ல ராஜா, இந்த சவாரி காசை வச்சுதான் உன் ஸ்கூல் ஃபீஸே கட்டணும் ராஜா. போ தாத்தா, நீ எப்பயுமே இப்படியே தான் சொல்வ. எனக்கு இப்ப பேட் வாங்கி தரல, இந்த பழத்தை தள்ளி விட்டுருவேன். வண்டியில தங்க கட்டி இருந்த அந்த பலாப்பழத்துல செம்மலை பேரன் கீழே தள்ளி விட ஏற்கனவே தங்க கட்டிய உள்ள வைக்க கிழிச்சு இருந்த பழம் இன்னும் உடைஞ்சு போக சாப்பிட போன சேதுவும் முத்துவும் வந்தா பிரச்சனை அதிகமாகிருன்றனால பேர முதுகுல 4 போட்டு உடைஞ்ச பழத்தை வீட்டுல கொண்டு போய் வைக்க சொல்றாரு செம்மலை. சேது திரும்ப வர்றதுக்குள்ள சந்தையில போய் இன்னொரு பழத்தை வாங்கி வச்சுட்டாரு. உள்ள தங்கம் இருக்குன்னு தெரியாம உடைஞ்ச பழத்தை பேரங்கிட்ட கொடுத்தது வினையா மாறுமா? இப்போ அந்த தங்க கட்டி எங்க போக போகுது? திருப்பு முனைக்காக காத்திருங்க. இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் களவும் கற்று அத்தியாயம் 4. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Achi Masala, the mother of good taste.